திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இன்று உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எது ஆண்டவர் விரும்பும் சிறந்த நோன்பு அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பைபிளில் இருந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி எசாயாவோட ஒரு பகுதியை வாசிச்சுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த டாபிக் உள்ளார போகலாம். எசாயா 58. பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துல எல்லாம் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுப்பாங்க. போலும் போலும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா என்னன்னா, அந்த மாதிரி இருக்கிறவனு நினைக்கிறாங்க, ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்கிறது ஆண்டவர். அதுதான் சொல்றாரு. அவர்கள் பாவத்தை எடுத்து கூறு அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. பிதாவானவர் சொல்றாரு. சரியா? தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகிறார்கள். கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பு இருந்த பொழுது நீர் ஏன் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். அதாவது இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு தவக்காலம் வந்து இன்னும் 2 நாள்ல திறக்குது. இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தவக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே போய் முதல்ல என்ன பண்ணணும், நல்ல பாவ சங்கீர்த்தனம் கேட்கணும். ஏதாவது ஒரு ஆவிக்குரிய ஃபாதர், இல்லை ஏதோ ஒரு ஆண்டவருக்குள்ளார இருக்கிற நல்ல ஒரு ஃபாதர்கிட்ட, எல்லா ஃபாதருமே நல்ல ஃபாதர் தான், தப்பாக நினச்சிடாதீங்க. இது ஃபாதர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க, பாவ சங்கீர்த்தனம் கேளுங்க. நல்ல உருக்கமாக பாவ மன்னிப்பு, 10 கட்டளைக்கு விரோதமாக நம்ம செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் முதல்ல என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட உட்காந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுங்க. நீங்கள் தனிமையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதை விட ஒரு ஃபாதர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்கள்கிட்ட அந்த அருட்கொடை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சரி, ஓகே. இப்படி பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றால்தான் உங்களுடைய நோன்பு கேட்கப்படும். இல்லை 40 நாள் இல்லை 40 வருஷம் நீங்க நோன்பு இருந்தாலும் என்ன பண்ணாது, அது பயனளிக்காது. அது பயனளிக்காது. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பைபிள்லேருந்து சில நோன்பு இருந்தவர்களை நம்ம பார்க்க போகிறோம். சில நீதிமான்கள் நோன்பு இருந்ததை நம்ம பார்க்க போறோம். சில பாவிகள் நோன்பு இருந்ததை நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஒரு பாவம் செய்த மக்கள் திருந்திய ஒரு சூழலை பார்க்க போறோம். நினிவே. யோனாவால அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுக்கப்பட்டுருச்சு. அது என்ன எச்சரிக்கை செய்தி? நினிவே 40 நாட்களில் அழிக்கப்படும். அதான் இன்னைக்கு நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. நம்ம இருக்கிற இந்த பூமியை, இந்த நாட்டை என்ன பண்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? உடனே சொல்றாரு,
இந்த தமிழ்நாட்ட 40 நாள்ல நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அப்படிப்பட்ட எந்த ஒரு நிகழ்வும் எந்த காலத்தையும் நடக்கக்கூடாது தகப்பனே. எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அப்படி சொல்றாரு அப்படின்னா, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? பயந்து போயிடுவோம். ஐய்யய்யோ! போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அலற ஆரம்பிச்சுருவோம். ஆனால் அந்த நகரத்து மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? யோனா உரத்த குரலில் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். உடனே அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? பயந்து நினிவே நகரத்த விட்டு தப்பிச்சு ஓடலைங்க. இந்த செய்தி தமிழ்நாட்டுல சொன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க? எந்த நாட்டுக்கு ஓடலாம்ன்னு சொல்லி ஓடிடுவாங்க. இல்ல அடுத்த மாநிலத்துக்கு தப்பிச்சு ஓடுறவங்களும் இருந்துருவாங்க. ஆனா நினிவே நகர மக்கள் அப்படி செய்யலை. அதுக்கு மாதா என்ன பண்ணாங்க தெரியுமா? நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். இதுதான். இன்னைக்கு நினிவே நகர மக்கள் தான் இந்த தவகாலத்துக்கு நம்மளுக்கு பாடமா இருக்கிறாங்க. முதல் டாபிக் ஆண்டவர் குடுக்குறாரு. பெரியோர், சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். பெரியோர், சிறியோர் எந்த வயசு வித்தியாசமும் கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணாங்க? சாக்கு உடையில உட்கார்ந்தாங்க. இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். எவ்வளவு ஒரு நல்ல ராஜா பாருங்க. உண்மையாலுமே சொல்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நூற்றுவர் தலைவரை பார்த்து திரும்பி பார்த்துட்டு மக்கள்கிட்ட சொன்னாரு, இஸ்ரேலில் இது போன்ற விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்க்கல அப்படி சொன்னாரு. இன்னைக்கு இந்த நற்செய்தி வழியா என்னுள்ளேருந்து ஆண்டவர் சொல்றாரு என்ன தெரியுமா? இந்த மாரி ஒரு மனுஷனை இந்த வேதத்துல என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு மனுஷன்ல இந்த மனுஷன் ஒருத்தன். ஏன்னா, இந்த நினிவே நகரம் எப்படிப்பட்டதுன்னா, யோனா பயந்து ஓடினாரு. ஐயோ! அவனு கொடூரமானவனுவாம். அங்க போனா நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. அவனு சொன்னாலும் கேட்க மாட்டானுவோம். நம்ம தப்பிச்சு ஓடிருவோன்னு எல்லாம் வல்லவர்ட்டருந்து தப்பிச்சு ஓட நெனைச்சவரு இவரு யோனா. சின்ன பிள்ளை மாரி. அப்படிப்பட்ட சின்ன பிள்ளை மாரி இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அப்படி யாரெல்லாம் சின்ன பிள்ளை மாரி இருக்கிறாங்களோ, அவங்கள தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வார். சரி ஓகே. அப்படி பயந்து போற அளவுக்கு இருந்த அந்த நினிவே நகரத்து மக்கள், யோனா நினைச்சதுக்கு நேர்மாறா, இவன சொன்னாலும் கேட்க மாட்டானோங்கிற ஒரு மனசோட தான் அங்க போய் நற்செய்தி சொல்றாரு. ஆண்டவர் சொன்ன விஷயத்த சொன்னாரு. ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அதற்கு நேர்மாறாக எல்லாருமே சாக்கு உடையில உட்கார்ந்தாங்க. இத கேள்விப்பட்ட அந்த மன்னன் நெனச்சு பாருங்க, அப்படியெல்லாம் ஒரு ராஜா அவன் உட்காரணும்னு என்ன அவசியம் இருக்கு? எல்லாரும் இருங்கப்பா, நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாரையும் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். எல்லாருக்கும் என்ன பண்றேன்? வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்முனு இல்ல. அந்த மனுஷன் என்ன பண்றாரு? அந்த ராஜ உடைய தூக்கி விட்டு எறிஞ்சுட்டான் மனுஷன். இன்னைக்கு எவனுக்கும் தன்னுடைய இருக்கிற அந்த அந்த நிலையிலேருந்து கீழ இறங்கி வர எந்த மனுஷனுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு இல்ல. எவனாவது ஒரு 20,000 சம்பளம் கிடைக்குது. ஆண்டவர் கூப்பிடுறாரு, வாப்பா வெளியில அப்படி சொன்னா, யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. இன்னைக்கு ஊழியத்துக்கு வரவங்க இருக்கிறாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா ரொம்ப அரிது. ரொம்ப அரிது. ஆனா அன்னைக்கு அந்த ராஜா தன்னுடைய மகிமையை தூக்கி எறிந்து விட்டு வந்தான். தூக்கி எறிந்து விட்டு வந்தான். அது எப்படி இருக்கு அப்படின்னா, தாவீதே, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும்னு சொல்லி பர்த்திமேயு அந்த வழியோரம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும்போது கூப்பிட்டது போல இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன கூப்பிட்டோனே, இந்த நிகழ்வும் யோனாவின் இந்த நினிவே நகர நிகழ்வும் எனக்கு அந்த நிகழ்வும் ஒண்ணு போல இருக்கு. மக்கள் எல்லாம் அவன என்ன பண்ணாங்க? அதட்டுனாங்க. "நீ சும்மா இரு, பேசாம இரு" அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அதட்டுனாங்க. ஆனா அவன் இன்னும் உரக்க கத்தினான். ஆண்டவர் நின்னு அவன கூப்பிடுங்கன்னு சொன்னோனே, அதே ஜனங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? "தைரியமா வா. போதகர் உன்ன கூப்பிடுறாரு" அப்படின்னு சொல்லி அதட்டின அந்த ஜனங்களே அப்புறமா என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்ப? தன்னிடம் இருந்த அந்த உடைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஏன்னா, இயேசு கிறிஸ்து என்னைய கூப்பிட்டுட்டாரு. இனிமே இந்த இதெல்லாம் தேவையில்ல எனக்கு. புரியுதா இல்லையா? அவன் அப்பயே சுகமடைஞ்சுட்டான். அவன் இயேசு கிறிஸ்து கண்ண தொறந்ததுக்கு அப்புறம் சுகமடையல. என்னைக்கு அந்த போர்வைய தூக்கி போட்டானோ, தன்னிட்ட அந்த குளிருக்காக போத்திட்டு இருந்த அந்த பிச்சைக்காரன் இருக்கானே, அப்படிதான் சொல்லணும். அது வேற வழி இல்ல. அவர் வந்து இனிமே நான் பிச்சைக்காரன் இல்லடான்னு மனசளவுல அவன் சுகமடைஞ்சுட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அந்த மீண்டும் பார்வை பெற வேண்டும்னு சொல்ற ஒரு காரியத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் பார்வையோடு இருந்தவன் தான். அவன் பிறக்கும்போதே குருடன் அல்ல. பார்வையோட ஆமா. நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி வழி நடந்தார். இப்ப இந்த விஷயத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் பார்வையோடு இருந்தவன்
பறிபோனதுக்கு காரணம் அவருடைய சொந்த வாழ்க்கையில ஏற்பட்ட ஏதோ ஒரு நிகழ்வா இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே என்ன பண்றாரு? எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வராரு. இன்னைக்கு இந்த ராஜா எனக்கு அவரை போல தோணுது. அவர் கூப்பிட்டோன்னே யோனா வழியா ஆண்டவர் கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சிட்டு தன் அரியணை விட்டு இறங்கினான். 40 நாள் இப்ப இனிமே நான் ராஜா கிடையாது. நானும் ஒரு சாதாரண மனுஷன். அதை காட்டுறதுக்காண்டி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாரு? அரச உடையை கலைந்து விட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். இது இன்னொரு நிகழ்வோட சொல்லலாம். எங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் என்ன பண்ணாரு? நோன்பு இருந்தார். பாலைவனத்தில் நோன்பு இருந்தார். அவர் தன்னுடைய மகிமை எல்லாத்தையும் விட்டு அவர் கடவுளாய் இருந்தும் அவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமியில் இருந்ததுனால ஆண்டவரிடமிருந்து மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக அவர் என்ன பாவம் செஞ்சாரு நோன்பு இருக்க? ஆனாலும் தன்னையே தாழ்த்தினார். இந்த தாழ்ச்சி என்னும் உடை, நீங்கள் அந்த செருக்கு என்னும் உடையை தூக்கி எறிந்துவிட்டு தாழ்ச்சி என்னும் உடையை அணிந்து கொண்டு இந்த நோன்பில நம்ம பங்கேற்கணும். இயேசு கிறிஸ்து அந்த தாழ்ச்சி என்னும் உடையை அணிந்து கொண்டவராய் அந்த பாலை நிலத்துல 40 நாட்கள் நோன்பு இருந்தார். 40 நாட்கள் நோன்பு இருந்தார். அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, ஜெபம் செய்து கொண்டு தனிமையில் ஆண்டவரோடு இருந்தார். சோதனைகளை சகித்தார். சரி, ஓகே. இந்த ராஜா அவர் மட்டும் உட்கார்ந்தது போதாதுன்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஏன்னா நல்ல ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, ஒரு அரசனை முன்னிட்டு தான் அந்த நாடு ஆசீர்வதிக்கப்படும். அன்னைக்கு தாவீது அந்த கணக்கெடுத்ததின் காரணமாக அழிந்தது என்னவோ இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை ஆயிரம் பேர் இறந்து போனார்கள். அவர்களே என்ன பாவம் செய்தார்கள்? அதை தாவீதே சொல்றாரு. பாவம் செய்தவன் நான் அல்லவா? இந்த ஆடுகள் என்ன பாவம் செய்தது அப்படின்னு சொல்லுற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு? அப்ப ஒரு ராஜா தவறு செய்தால் அந்த மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல நாடுகளில் போர் நடந்துகிட்டு இருக்குது. காரணம் அந்த ராஜாக்களை தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி ஆனால் ஒரு ராஜா மனமாற்றம் அடைந்தால் அந்த நகரம் காக்கப்படும்ங்கிறதுக்கு இந்த நினிவே நகர ராஜா ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த ஹோல் பைபிள்ல இவர் ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. கடைசியில இவர் ஒரு யூதரோ இவர் ஒரு இஸ்ரேலரோ கிடையாது. இந்த நினிவே நகரம் ஒரு பிற இனத்தார் பகுதி. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க? பைபிள் எல்லாம் இஸ்ரேலருக்காண்டி எழுதுனது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு எப்படி உலகம் முழுக்க நற்செய்தி அறிவிக்கப்படுதோ அன்னைக்கும் உலகம் முழுக்க நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. யோனாவை அனுப்பி நினிவே நகரத்தை காப்பாற்றுறார் ஆண்டவர். காப்பாற்றுறதுக்காக தான் அதை செய்யறார். உங்களை ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு அப்படின்னா உன் மனுஷ அறிவின்படி நம்ம அங்க போய் சொல்லலாமா? அவன் கேட்பானா? ஐயோ அவன் நம்மளை அடிச்சு விடுவானா? இந்த யோசனை எல்லாம் கூடாது. ஆனா ஊழியம்ங்கிறது தன்னார்வமா செய்யாம ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும். நான் போகலாமா? நான் இதை செய்யலாமா? அப்படின்னு அவர் சொன்னாதான் என்ன பண்ணணும்? ஊழியத்தையே செய்யணும். அவர் சொல்லி ஊழியம் செஞ்சோம்னா வெற்றி கிடைக்கும். இவர் என்ன பண்றாரு? தான் மட்டும் உட்கார்ந்தது பத்தாதுன்னு மேலும் அவர் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தார். இங்க அவன் இவன் சொன்னாலும் எனக்கு அவர் மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அதனால நான் அவர் இவர்னு தான் படிக்கிறேன். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது. என்ன மனுஷன் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் இல்ல, நம்மளால இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தினவோ தண்ணீர் குடிக்க கூடாது அப்படின்ட்டாரு. எதுவுமே சாப்பிடக்கூடாதுரா, எதையும் தொட்டு கூட பார்க்க கூடாது. 40 நாள் மனுஷன்ல இருந்து விலங்குகள்ல இருந்து எல்லாம் பட்னி தான். எல்லாம் உட்காந்து உங்களுடைய பாவத்துக்காண்டி அழுவுங்கிறாரு. அவர் பட்னியா சொல்லல. இந்த நினிவே நகர ராஜா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உட்காந்து எல்லாம் பாவ மன்னிப்பு கேளு, அழுது புலம்புங்கடா அப்படிங்கிறாரு. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பைபிள்லயே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா அது இதுதான். இந்த பைபிள்லயே மனுஷன் மட்டும் தான் சாக்கு உடை உடுத்திக் கொண்டதா சொல்லப்பட்டிருக்கே ஒழிய இந்த ஒரே ஒரு பகுதியில தான் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக்கணும். ஆட்டுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? சாக்க போட்டு பொத்தி விட்டுருக்காங்க. ஆடு மாடுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? சாக்க போத்தி விட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். இந்த பாருங்க, முக்கியமான டாபிக் வராரு பாருங்க. நீ சாப்பிடாம இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும், ஜெபம் செய்யணும்.
தாம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ராஜா சொல்லி தர, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ராஜா வழியா நம்மளுக்கு சொல்லி தர காரியம் என்னன்னா, டாபிக்கு வருவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நோன்ப நீங்க எப்படி அனுசரிக்க போகிறீர்கள்? இந்த 40 நாள் நோன்பை நீங்கள் எப்படி அனுசரிக்க போகிறீர்கள்? அதாவது நோன்புங்கிறது எது அப்ப குறிக்குது அப்படின்னா, ஏசாயா 58க்கு திரும்ப போவோம். அப்பதான் புரியும். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்கடவும் வீண் சண்டையிடவும் கொடுங்கையால் தாக்குமே நீங்கள் நோன்பு இருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பு இருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. நீ இந்த கெட்ட பழக்கங்களோடையே, உன்னுடைய கெட்ட பழக்கங்களோடையே நீ நோன்பு இருந்தா 40 வருஷம் இல்ல 400 வருஷம் நீ ஓய்ந்து இருந்தாலும், இது நோன்பு இருந்தாலும் ஒரு புண்ணியமும் இல்ல. உன் உடம்பு தான் வீணா போய் நீ செத்து போவியே ஒழிய ஒரு புண்ணியமும் இல்ல. ஆனால் இந்த மனநிலையெல்லாம் விட்டொழிச்சிட்டு, உன்னுடைய இந்த பாவங்களை எல்லாம் விட்டொழிச்சிட்டு